10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.26 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 3, 6, 9, 12, ... 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? கணக்கு செய்வோமா? தீர்வு. ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். 3, 6, 9, 12, ... 111. சரியா? முதல் உறுப்பு என்னப்பா? A = 3. பொது வித்தியாசம் D எப்படி கண்டுபிடிக்கணும்? 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிடணும். இல்லை 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிக்கலாம். 4வது உறுப்புலேருந்து 3வது உறுப்பையும் கழிக்கலாம். சரியா? நம்ம 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிக்கலாம். சரியாப்பா? 6 - 3 = 3. கடைசி உறுப்பு L, அது கொடுத்துட்டாங்க 111. சரியாப்பா? கடைசி உறுப்பு L = 111. உறுப்புகளோட எண்ணிக்கை எண்ணுக்கு ஃபார்முலா இருக்குது. n = L - A/D + 1. L கொடுத்துட்டாங்கல்ல 111 எழுதிக்கிற வேண்டியதான். -A 3 பொது வித்தியாசமும் 3 தான். சரியா? +1. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சுருக்கிட்டு அப்புறம் 1 கூட்டிக்கணும். சரியாப்பா? 111லேருந்து 3 போச்சுன்னா 108 /3. இப்போ 3ஆல் வகுக்கலாமா? 1 3 3, 3 9, மிச்சம் 1 இருக்குது 18, 6 3 18. இப்போது 36ன்னு கிடச்சிருக்கு. 36 + 1 அப்போ 37. n = 37. அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்க உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன? 37. ஓகேவாப்பா? தேர்ஃபோர் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 37. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.